நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் சார்? சர்ப கோயில் போகணும். நவகிரகத்தில் ராகு கேது மாதிரி அதுக்கு தீபம் போட்டாவே போதும். நல்ல நிலை திருப்பாம்பரம், அதே போல் ராகுஸ்தலம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், காலஸ்திரி இதெல்லாம் போயிட்டு வரும். கடகத்துக்கு வயிறு மன அழுத்தம் தான், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் மார்ச் படி திருக்கணிதம் விலகினாலும் மே வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மே வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். மேக்கு மேலே தான் படிப்படியாக உங்களுக்கு மாறும். அது செப்டம்பர் மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி இந்த வருஷம் முழுவதும் யாருன்னா கடகம். வண்டி ஹெல்த் நல்லா இருக்கிற வாய்ப்பை கெடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு தப்பாக முடிவு எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிப்பீங்க. வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் மாதம் வரைக்கும் இன்டெலிஜென்ஸை ஓரங்கட்டி வச்சுருங்க. மற்றவங்க சொல்கிறது கேட்குற மாதிரியே போங்க. எப்படி சார், நான் சந்திரன் ஆட்சி பெற்றவனாச்சே. கடகம் என்றாலே சந்திரன் ஆட்சி. நான் தானே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். எல்லாம் கரெக்டு. இப்போ தேவையில்லாத குழப்பம் தரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கிழமை பசுமாடுக்கு உணவளிங்க. படிப்படியாக மேலேருந்து நீங்கள் கடகத்துக்கும் சரி, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா ஹெல்த்தையும் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. புத்துணர்வு பெறுவாங்க. இந்த 10 நாள் 15 நாள் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் போகக்கூடிய ராசியில் கடகம் வரும். அதனால் அற்புதமான வரும். குரு 12ஆம் இடத்துக்கு வரனால புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு எலுமிச்சை ஊறுகாய் தானம் கொடுத்தீங்கன்னா சுபவிரயமாக இருக்கும். இல்லைன்னா அனாவசிய செலவு வரும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். கடல் கடந்து ஏதாவது தொழில் செய்யணும், இம்போர்ட் செய்யணும், எக்ஸ்போர்ட் செய்யணும், கடல் கடந்து தொழிலில் இருப்பவங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. மேலேருந்து ஆச்சரியமாக இருக்கும். செப்டம்பர் மேலெல்லாம் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜோசியெல்லாம் பார்க்கக்கூடாது. செப்டம்பர் வரைக்கும் செல்வி சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கு. செப்டம்பர் மேலே நீங்கள் தான் ராஜா. 2.5 வருஷம் ஜோசியமே கேட்காதீங்க. எந்த சேனலையும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும். நல்லது நடக்கும். ஹாப்பியாக இருங்க. நான் 2025 சொல்ல, கிட்டத்தட்ட 28 மே வரைக்கும் அற்புதமாக இருக்கும். அதோடு வேறு என்ன வேணும்? ஸோ இப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. கேது 2ல் வரனால வார்த்தை மட்டும் யாரையும் திட்டாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.